அந்த குளிரும் பனியும் நிறைந்த அதிகாலையில் தெருக்கள் மௌனத்தில் உறங்கிக் கொண்டிருந்தன. சாமக்கோழியின் ஓசை மட்டுமே எப்போதாவது அமைதியை கலைத்தது. ஆனால் மார்கழி மாதத்தின் அந்த அதிகாலைகளில் மட்டும் அஞ்சலிக்கு தூக்கம் வர மறுத்தது. உடல் சிலிர்க்கும் குளிர் அவளைத் தாலாட்டினாலும் ஏதோ ஒரு ஈர்ப்பு அவளை எழுப்பிவிடும். வீட்டிற்கு வெளியே அவள் பாட்டி போடும் பிரம்மாண்டமான கோலம்தான் காரணம் என்று முதலில் நினைத்தாள். விடியற்காலை ஒளியில் வாசலில் நெளிந்து கிடக்கும் அரிசி மாவுக் கோலங்கள் நட்சத்திரங்களைப் போல் மின்னும். அந்த அழகை ரசிப்பது அஞ்சலிக்குப் பிடிக்கும். ஆனால் ரகசியம் அதுவல்ல. ஒரு நாள் விடியலுக்கு வெகு முன்னரே கண் விழித்த அஞ்சலி போர்வையை உதறிவிட்டு மெதுவாக வெளியே வந்தாள். பாட்டி கோலம் போட்டுக் கொண்டிருக்கவில்லை. மாறாக பாட்டியின் கையில் சிறு மண் அகல் விளக்கு இருந்தது. அந்த விளக்கின் ஒளியில் அவள் என்ன செய்கிறாள் என்று அஞ்சலி உற்று நோக்கினாள். பாட்டி அந்த கோலத்தின் நடுவே அந்த விளக்கை வைத்தார். பின்னர் வானம் இருண்டு இருக்க அந்த விளக்கை மட்டும் நோக்கி கண்களை மூடி நின்றார். அவளுடைய முகம் பரவசத்தில் இருந்தது. என்ன பாட்டி இது என்று அஞ்சலி கேட்டாள். பாட்டி சிரித்தார். இதுதான் மார்கழியின் ரகசியம். இந்த வெளிச்சம் இந்த பனிக்காலத்துல நம்ம மனசுல இருக்கிற இருட்டை போக்கி வெளிச்சத்தை தேடச் சொல்லும். அந்த கோலமும் இந்த பனியும் அதைச் சுத்தி இருக்கிறவங்களுக்காக போடுறது இல்ல, நம்ம மனதின் ஆழத்தில் இருக்கிற அமைதியை கண்டுபிடிக்கத்தான். அஞ்சலிக்கு அன்றுதான் புரிந்தது. மார்கழியின் ரகசியம் வெளியே இல்லை, அது அமைதியான தேடலில் இருந்தது.